ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இதுதான் நல்ல அரசியல். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். ரஷ்ய கிரெம்ளின் மாளிகைக்கு அருகில் முடிவெட்டும் ஒரு சலூன் கடை இருந்தது. அன்று ஞாயிறு நாளாதலால் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. பிரபல அரசியல்வாதி ஒருவர் கையில் அன்றைய தினத்தாளுடன் முகச்சவரம் செய்து கொள்ள வந்திருந்தார். எளிய உடையில் வந்திருந்த அவர் சாதாரண அரசியல்வாதி அல்ல, உலக உழைப்பாளி மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கியவர். தினத்தாளை முகத்திற்கு நேராக மறைத்துக் கொண்டே கியூவின் கடைசியில் போய் நின்றார். வயதான ஒருவர் அவரை பார்த்து, இவர் நமது லெனின் அல்லவா, அடையாளம் கண்டு கொண்டார். உடனே அவரிடம் போய், நீங்கள் நாட்டின் பிரதமர், உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், நீங்கள் முதலில் முடிவெட்டி கொள்ளுங்கள், நாங்கள் யாவரும் பிறகு பார்த்துக் கொள்கிறோம், எல்லாரும் சம்மதிக்கிறோம் என்று கூறினார். அதற்கு லெனின் சொன்னார், பிரதமருக்குத்தான் பணி உண்டு, மற்றவர்களுக்கு வேலை இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். எனவே நான் வரிசையில் நின்றுதான் முடிவெட்டிக் கொள்வேன் என்று பதில் உரைத்தார். இந்த பதிலை அங்கிருந்த யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நீங்கள் காத்திருக்க வேண்டாம், முதலில் முடிவெட்டிக் கொள்ளுங்கள் என்று அவரை கட்டாயப்படுத்தினார்கள். பிரதமர் மீண்டும் மிக தெளிவோடு பேசினார். நாம் யாவரும் சேர்ந்துதான் புரட்சி செய்தோம், நாம் எல்லோரும் சேர்ந்து போராடித்தான் ஜார் மன்னனை விரட்டி அடித்தோம், நாம் அனைவரும் சேர்ந்துதான் மக்கள் அரசை அமைத்தோம். அந்த அரசுதான் இந்த வரிசை முறை ஒழுங்கை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த புதிய அரசுக்கு தலைமை தாங்கி இருக்கும் நானே புதிய அரசின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படாமல் இருப்பது நல்லதல்லவே, அது நல்ல முன்மாதிரியும் அல்ல என்று பதில் கூறினார். அவர் பதில் கூறியவுடன் அதை கேட்ட அங்கிருந்த யாவருக்கும் பதில் எதுவும் பேச முடியவில்லை. இதுதான் நல்ல ஓர் அரசியல், இதுதான் ஓர் அரசியல் தலைவனுக்கு உரிய இலக்கணமாகும். இதை நமது அரசியல் தலைவர்கள் அனைவரும் பின்பற்றினால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.